பிள்ளையாரப்பா, நீ நல்லது செய்யணும். அப்பதான் நீ ரொம்ப 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 நல்ல பிள்ளையாரு. ஏண்டி சாணியில அள்ளி உரக்குள்ள போட்டியா? போட்டேனே. சரி சரி, பலகாரம் சாப்பிடவா. என்ன பலகாரம்? இட்லி. ஐயா, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சட்னி? இஞ்சி சட்னி. ஐயோ, கசக்கும், காரமா இருக்கும், எனக்கு பிடிக்காத. ஐயாவுக்கு அதுதான் பிடிக்கும், சமையல் அவருக்காக தான். சரி, பலகாரத்தை சாப்பிட்டுட்டு அண்ணாமலை கடையில ஜீனி எடுத்து வைக்க சொல்லிருக்கேன், வாங்கிட்டு வந்துரு. சரிம்மா. சத்தம் போல ஒதுங்காம போய்கிட்டு இருக்கானே சொலுத்து பைய மாதிரி. யார் அவன்? நம்ம ராஜ்தார் வீட்டுல வேலை செய்யற ஊமைய இவனுக்கு தான் காதும் கேட்காத. நல்ல வேலை நீங்க வந்து தூக்கலன்னா மாடு குடல உரிய மாலை போட்டிருக்கோம். இவன மாதிரி செவடா பிறந்திருந்தா இந்நேரம் நம்ம கதி என்ன ஆகி இருக்கும்? குறையில்லாம பிறக்கிறதுக்கும் கொடுப்பன வேணும். சரி சரி, மூட்டை தூக்கி வைங்க. இனிமையாவது பார்த்து போப்பா. நல்லவன் பாவம் கீழே விழுந்துட்டுங்க. வாடி உள்ள. ஏங்க, நம்ம ஊரு பொம்பளைங்க உங்களுக்கு கொடுக்கிற மரியாதையே தனிதாங்க. பாத்தீங்களா, இதுவும் ஒரு வகை மரியாதை தான். ஐயோ, அங்க பாருங்களேன். அழகு, எங்க போற? செட்டியார் கடைக்கு சக்கரை வாங்க போறேன். நில்ல. டேய், பழம் குடுறா. நம்ம தோட்டத்து பழம் சாப்பிட்டு பாரு. உனக்கு ரொம்ப 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 நல்ல மனசு. நம்ம ஐயா பொம்பளைங்கன்னா அப்படித்தான். வரேன். வர்றேன்ட்டு போறாளே, வருவாளா? வருவாங்க. உங்க வலையில சிக்காதுதான். எங்க வருவா? மில்லுக்கா தோட்டத்துக்கா? எதுக்குங்க சந்தேகம்? நீங்க மில்லுல இருங்க, நான் தோட்டத்துல கவனிச்சுக்கிறேன். ஐயோ ஐயோ, காணல காணல. என்னென்ன கோயில அளந்துகிட்டு இருக்கிறீங்க? வயிற்றுச்சல கிளப்பாதான் வாய வச்சுக்கிட்டு சும்மா இரு. ஏன்? என் சம்சாரம் கோயிலுக்குள்ள போய் 1 மணி நேரம் ஆச்சு, இன்னும் வரல. வரமாட்டாங்க. ஏன்? அவங்களுக்கு சாமின்னா ரொம்ப பயபக்தி. அதோ அவங்களே வர்றாங்க. ஏண்டி இவ்வளவு நேரம்? சாமியை ஒரு தடவை சுத்தினாலே போதும், கும்பிட்ட மாதிரிதான். நீ என்னவோ சுத்தல சுத்திக்கிட்டு இருக்கிறிய. இத பாருங்க, ஒரு கை சாதம் சாப்பிட்ட உடனே சாப்பிட்டாச்சுன்னு எழுந்திருச்சிரோமா. வயிறு நிறைஞ்சு திருப்தியான பிறகுதானே எழுந்திருக்கிறோம். அது என்னமோங்க, கோயிலுக்குள்ள போனோன்னு நான் என்னையே மறந்துடுறேன். கோயிலுக்குள்ள போன உடனே ஒன்ன மறந்துடுற, வீட்டுக்குள்ள போன உடனே என்னையவே மறந்துடுற. பாருங்க, தோட்டத்துக்கு போறதானே சொன்னீங்க, அப்ப எங்க இருக்கட்டும், போக வேண்டியதானே. உப்பு போட்டு தானே சாப்பிடுறீங்க. போங்க வாங்க. யோ, ஹை அழகா, வா 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 வா. இரு, கைய நீட்டு. நல்லா இருக்கு. ஏயா, உனக்கு ரேகை பார்க்க தெரியுமா? எனக்கு தெரியாத ரேகையா? அச்ச ரேகை, தீர்க்க ரேகை, பூமத்திய ரேகை, எல்லா ரேகையும் எனக்கு தெரியும். யோ 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 யோ, எனக்கு பார்த்து சொல்லியா. என்னையா ரேகை பாக்குறேன். கரையா பாரியா? நீ ஏன் அப்படி பாக்குற? நல்லா இருக்க. இதெல்லாம் தங்கமா? தங்கம்னா எல்லாம் என்னால வந்தது. என்ன சொன்ன? எல்லாம் உம்மால வந்ததா? இதெல்லாம் எங்க அம்மா வீட்டுல போட்டது. திறந்த வீட்டை விட்டு கொடுக்க மாட்டாளா? அது யாரு இல்லன்னு. பின்ன ஏன் எல்லாம் உம்மால வந்ததுன்னு அளந்த? பாரு,
40 பவுனுக்கு நகை போட்டாதான் உன் கழுத்துல நான் தாலி கட்டுவேன்னு உங்க அப்பா கிட்ட சொன்னேன். நான் கேட்டுக்கிட்டேன், நீ போட்டுக்கிட்ட. காரணம் நான் தானே. இல்லைன்னா மூக்குத்தையும் கம்மலும் போட்டுக்கிட்டு வெறுங்கைய வீசிட்டு வந்திருப்பியே. அம்மா திட்டுவாங்க, சர்க்கரை குடியா? இரு, கட்டியே வச்சிருக்கேன். வரையா? அப்பப்பா, கடையை வீடு ஒன்னா இருந்தா உபத்திரவம் தான். 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை வந்து எட்டி எட்டி பாக்குறா. காரணம் கேட்டா உங்களை பார்க்காம 10 நிமிஷம் கூட என்னால இருக்க முடியலையே. இப்படி சொல்றா. இருக்கிறத தானே சொல்றேன். என்ன, நான் தான் பக்கத்துல இருக்கிறேனே. பிச்சை, இந்த வருஷம் வெள்ளாமையே சரியில்லை. ஏன்னா நெல்லா விதைச்சேன், பாதி புல்லா முளைச்சிருக்கு. போற போக்கல ஒரு காப்பி தண்ணி சாப்பிட்டு போலாமே. என்னடா இடிக்கிற? பிச்சை, ஒதுங்கிக்க ஒதுங்கிக்க. கல்லு கிடக்குது, கீழே பார்த்து வரக்கூடாது. அண்ணாசி, நல்ல வேலை. நான் தான் புரிச்சுக்கிட்டேனே. பாவாடையை இப்படி கட்டினா தடிக்கு கீழே தான் விழணும். என்னண்ணே போய்கிட்டீங்க? முட்டாள், முத்தம் கொடுக்கறேன்டா. கல்லையா? கல்லா இது? அவளை தொடறதுக்கே இதானடா காரணம். அழகு, குழந்தைய பள்ளிக்கூடத்துல விட்டுட்டு வா. சாப்பாட்டுக்காக வந்து நிக்கிறான் போல இருக்கு. வேற என்னடா வேணும்? இவன் குடலுக்கு இட்லி கட்டாது. இரு வர. வாடே தாத்தா, வாடே தாத்தா. ஆச்சரியமா இருக்கு. போன வாரம் கல்யாணம் ஆனீங்க, அதுக்குள்ள கமர்ன் ஆயிட்டீங்களே. எப்படி? நல்லா இருக்கு. நான் ஒண்ணும் கிழவனா இருந்து குமரன் ஆயிடல. ஏற்கனவே இங்க வேலை செஞ்சுட்டு இருந்த வாத்தியாருக்கு வயசாயிடுச்சுன்னு வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. அவருக்கு பதிலா நான் புதுசா வந்திருக்கேன். அதானே பார்த்தேன். இவங்க அம்மா காட்டுக்கு களை எடுக்க போயிட்டாங்க. அதனாலதான் நானே கூட்டி வந்துட்டேன். பாப்பா நீ உள்ள போ. என்னங்க உங்க பேரு? ஜோசப். அப்படின்னா நீங்க ஏசுநாதரா? நான் ஏசுநாதர் இல்ல, இயேசுவை கும்பிடுறவன். அதுதான் சுருக்கமா சொன்னேன். இது கூட உங்களுக்கு புரியலையா? நீங்க எப்படி உங்களுக்கு பாடம் சொல்லி தர போறீங்க? அது இருக்கட்டும்,
அடிக்காம பாடம் சொல்லி தருவீங்களா? தப்பு பண்ணா அடிப்பேன். இந்தாங்க, தெரியாதனமா அடிச்சிடாதீங்க. அப்புறம் இந்த ஊர்க்காரங்க உங்களை அடிப்பாங்க. பார்த்தா நல்லவரா தெரியுது. நான் சொல்றது கேளுங்க, உங்களுக்கும் நல்லது, பிள்ளைங்களுக்கும் நல்லது. உனக்காக நான் அடிக்காமலே சொல்லி தரேன். ஆய், என் பேச்ச கேட்டுட்டாரு. நல்ல வாத்தியாரு, செல்ல வாத்தியாரு. என்ன சார், பல்லு வலியா? ஆமா ஆமா. உள்ள போ. அம்மா, என்னடி இலை எடுத்துக்கிட்டு வந்துட்டியா? சாப்பாடுலாம் தயாரா இருக்கு, எடுத்துக்கிட்டு போய் ஐயாவுக்கு தோட்டத்துல குடுத்துட்டு வந்துரு. என்ன? உன்னை பார்க்கும்போது உன் பாட்டி அலமு ஞாபகம் தான் வருது. காலங்காலமா என் வீட்டுல உழைச்சிட்டு கண்ணை மூடிட்டான். நீயும் எத்தனை நாளைக்கு தான் இப்படி இருப்ப? உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டா நல்லது. அதையும் நான் தான் செய்து வைக்கணும். அழகு, நம்ம ஊர்ல உனக்கு யாரை பிடிச்சிருக்கு? எனக்கு எல்லாரையும் பிடிச்சிருக்கு. ஆளுதான் வளர்ந்துருக்க. இவனுக்கு சாப்பாட்டை போடு. ஐயா, இது பெரிய முதலாளி, நான் சரி பண்ணுவா. ஆமா. அது ஒண்ணும் இல்ல, ஊருக்கு போயிருந்தப்ப. ஓடிட்டா. என்ன அது? சோளம். யோ, கண்ணுல கொள்ளி கட்டி தான் வைக்கணும். காசை வாங்கிக்கிட்டு சோளத்தை உடைச்சு கொடு. நாங்க இல்லடா. ஏமா, நானும் பாக்குற சனிக்கிழமையே வர்றியே. சனிக்கிழமை எங்க ஊர் மில்லு வேலை செய்யாது. ஏன்பா, அறிவு இருக்கா? பெல் அடிச்சுட்டு வரேன், மாடு மாதிரி வரியே. ஏன்பா, நீ ஊமையா? ஜீசஸ், ஐம் சாரி. ஒண்ணு இல்லப்பா, வரேன். மீனா, ஏண்டி மீனா, உன்னை பொண்ணு பார்க்க மாப்பிள்ள வந்தாரா? சரத்து சொன்னா. எப்படி கல்யாண சாப்பாடு போட போற? நான் பாச சாப்பிட்டு ரொம்ப 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 நாளாச்சு. உன் கல்யாணத்துலதான் சாப்பிடலான்னு இருக்க. எங்கடி, எனக்கு என்னமோ என் கல்யாணம் நடக்கும் நம்பிக்கையே இல்லை. ஏன் என்ன பாக்குறவங்க எல்லாம் வேண்டாம்னு நொண்டி சாக்கு சொல்லிட்டு போயிடுறாங்க. நீ அழாதடி, அப்புறம் எனக்கும் அழுக வரும். நம்ம பிள்ளையார்கிட்ட சொன்னா கல்யாணத்தை நடத்தி வைப்பாரு. ஆமா, நான் போகாத கோயில் ஏது, முழுகாத குறை ஏது, வேண்டாத தெய்வம் ஏது? எந்த கடவுளும் தான் கண்ணை திறந்து பார்க்க மாட்டேங்குது. சாமி அப்படி சொல்லக்கூடாது, கண்ணை கெடுத்துடும். என்னமோ, பொண்ணை பெத்து கரை சேர்க்கிறதே கஷ்டம். அதுலயே இப்படி நொண்டி பொண்ணை பெத்துக்கிட்டேன். எப்படித்தான் கரை சேர்க்க போறனோ, குறை தீர்க்க போறனோ தெரியல. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, நான் இப்பவே போய் பிள்ளையார்கிட்ட சொல்றேன். பைத்தியக்கார பொண்ணு, அவளுக்கு தெரிஞ்சதை அவ சொல்லிட்டு போற.
பிள்ளையாரப்பா மீனா நொண்டின்னு அவளை யாரும் கட்டிக்க மாட்டேங்கிறாங்களாம். அவ அழுவுறா, அவங்க அம்மாவும் அழுகுறாங்க. அவளுக்கு நீ தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும். இல்லைன்னா எனக்கும் வந்துரும். அப்புறம் நான் கோவில மாத்திக்குவேன். என்னடி இது என்ன வம்படியா கோயிலுக்கு இழுத்துட்டு வர்ற? வேண்டுதல் பேசாம வாங்க. புருஷன்ல சொன்ன பேச்ச கேட்கணும். என்னங்க கோயிலுக்கு போங்க, இத வர்றேன். ஏண்டி போங்க. என்ன அழகு? இங்க வாடி. என்னக்கா? ஏண்டி ஜவுளி கடை பொம்மை மாதிரி இப்படியா இருக்கிறது? ராவணி சரியா தான் போடேண்டி. நான் மேல எடுத்து போட போட அது கீழே விழுந்துட்டே இருக்கு. எத்தனை தடவை எடுத்து போடுறது? ஏ இப்படி என்னவா? என்னவா? தாழ்பால் போடாத வீட்டுக்கும் தாவணி போடாத பொண்ணுக்கும் பாதுகாப்பே இல்லடி. மெதுவாடா. லெட்டர் எங்க இருந்து வந்திருக்கு? பணம் அனுப்ப சொல்லி சங்கர் எழுதியிருக்கான். பட்டணத்துல ரொம்ப செலவு பண்ணுவான் போல இருக்கே. ஏங்க நமக்கு இருக்கிறதோ ஒரு பிள்ளை, அனுப்பிதான் வைங்களேன். சரிதான், ஒரு பிள்ளைங்கிறதுக்காக சொத்தை வித்து அனுப்ப சொல்லுவ போல இருக்க. இத பாருங்க, அவனுக்கு படிப்பு இந்த வருஷத்தோட முடியுது. பரீட்சை நேரம். அவன் மனசு சந்தோஷமா இருந்தா தான் ரிசல்ட்டும் சந்தோஷமா இருக்கும். அப்படித்தானே? ஆமாங்க. சரி, அனுப்பி வைக்கிறேன். ஆமா, உனக்கு பண்ணையார் வீட்ல இருந்து விதவிதமா துணி எடுத்து தர்றாங்க. நீ அதையெல்லாம் மாட்டிட்டு வந்து எனக்கு அந்த சடை போடு இந்த சடை போடு நீ என் உயிர் எடுக்கிற. ஆமா, இந்த அலங்காரத்தெல்லாம் பண்ணிட்டு எங்கடி அம்மா போற? ஆத்தங்கரைக்கு போறேன். பாவம், ஒண்ணும் தெரியாத பொண்ணு. ஆண்டாளு, இன்னைக்கு சந்தையில எங்க பார்த்தாலும் ஒரே பூமயம். உடனே உன் நினப்பு வந்துச்சு. பூவோட வந்திருக்கேன். இம்தா, என்னடி பூங்கிற? பூவை பார்த்து பின்ன பூன்னு தான் சொல்லுவாங்க. சலிச்சுக்காத. அம்மா, என்னம்மா? அடிபட்டுடுச்சு. ஐயோ ஐயோ, எங்க? இங்க. இத பாருங்க, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, அம்மனுக்கு விரதம். பேசாம இருங்க. திங்கக்கிழமை பிள்ளையாருக்கு, செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு, புதன்கிழமை சிவனுக்கு, வெள்ளிக்கிழமை அம்மனுக்கு, சனிக்கிழமை வெங்கடாதலபதிக்கு. ஏண்டி என்னை இப்படி தவிக்க விடு? இத பாருங்க, இந்த விரத விஷயத்துல தலையிட்டீங்க, அப்புறம் நான் எங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவேன். இத வேற சொல்லி பயமுறுத்துறா. எங்க அப்பா எனக்கு சன்னாசின்னு பேர் வச்சதை விட சன்னியாசின்னே பேர் வச்சிருக்கலாம். பூசாரி மகளை கட்டினது தப்புதான். என்ன? ஐயோ, என்ன? ஐயா, புளிக்குது.
இன்னைக்கு சனிக்கிழமை இல்ல, ம் கூடையில் என்ன? கேப்பேன். போ. பயப்படாத. ஆண்டி ஆளு வருது. நான் சமாளிச்சு அனுப்பிடுறேன். என்னம்மா? மாவு அரைக்கணும். இன்னைக்கு முடியாது. ஏன் உள்ள மிஷின் ஓடுற சத்தம் கேக்குது? இன்னைக்கு வெள்ள அறவை, நாளைக்கு தான் மாவு. ஆஹா. அட பாவி, எனக்கு எடுத்து நாசமாக்கிட்டே. உன்னை நான் சும்மா விட மாட்டேன். தலைவெட்டி கருப்பேன் எங்க அப்பா பேர் சொன்னா ஊரே நடுங்கும். இப்பவே அவர்கிட்ட சொல்லி உன்னை என்ன பண்ற பாரு. ஐயோ பயமா இருக்கு. ஏண்டா தலைவெட்டி கருப்ப உயிரோட தோலை உரிச்சிருவாங்க. இதை ஏண்டா முதல்லயே சொல்லல? அவன் கடைசியா தானே சொன்னான். நம்ம நேரம் சரியில்லை. அவங்க அப்பங்கிட்ட போய் சொன்னா தானடா. அவளை வாங்கடா. எங்கடா அவளை காணோம்? இந்த பக்கம் போ. நீ இப்படி போடா. ஏங்க இது ஐயா, அவளை காணுங்க. காண முடியாத இடத்துக்கு அனுப்பிட்டேன். ஏங்க பொம்பளைங்க விஷயத்தில் நீங்க தலையிடுறது என்னைக்காவது ஒரு ஆபத்துல தாங்க முடியும். செத்தா மண்ணுக்காக சாகணும், இல்லைன்னா பொண்ணுக்காக சாகணும்னு பெரியவங்களே சொல்லியிருக்காங்க. என்ன பொறுத்த வரைக்கும் பொண்ணுக்காக செத்தா அது வீர மரணம்டா. ராஜேஸ்வரி. ஏங்க அம்மா அந்த ஊமை எங்க? சங்கர் ஊர்ல இருந்து வரான்ல, வண்டி எடுத்துட்டு போயிருக்கான். ஓ அதுக்கு தாங்க. சங்கருக்கு ஜாங்கிரி பிடிக்குமேன்னு போட்டுக்கிட்டு இருந்தேன், அதுக்குள்ள கூப்பிட்டீங்க. ஏங்க பொன்னேரம் வண்டி வருதுங்க. வண்டியில யாரு? வண்டி நிறுத்தில கை காட்டுறேன். சங்கரா, பட்டணத்துல இருந்து வர்றியா? ஆமாங்க, பரீட்சை எல்லாம் நல்லா எழுதிருக்கேன். நல்லா எழுதிருந்தா சரிதான். நான் பக்கத்து டவுன் வரைக்கும் போறேன். உனக்கு பொழுது போகலன்னா நம்ம தோட்டத்துக்கு வா. சரிங்க. போ, போ. என்ன இல்லையா? பட்டணத்துல இருந்து வரீங்க? பட்டணம்ல எப்படி இருக்கு? உங்களுக்கு எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. ஆமா இப்படி ஓடி வரைய விழுந்துற போற? ஆஹா, விட மாட்டேன். நானும் வீட்டுக்கு தான் வரேன். வண்டியில உட்காரு. வேணாம், இந்தாங்க கொய்யாக்கா, நல்லா இருக்கும்.
அம்மா சின்னையா வந்துட்டாரு. வாடா என் கண்ணு, நல்லா இருக்கியா? வாப்பா வா. வர வர இந்த ஊர்ல கொஞ்சம் கூட மரியாதையே இல்ல. டேசினி என்னங்க 2 டீ போடுறேன். இந்தாங்க. டீல சீனியே இல்லங்க. அவன் தான் பேர்ல வச்சிருக்கானே சீனின்னு. கிளாஸ்ல எல்லாம் போட மாட்டான். சீனிய அதிகமா சாப்பிட்டா சக்கரை வியாதி வந்துடுங்க. டாக்டரா இருக்க வேண்டியவர் பாவம் கிராமத்துல வந்து டீ அடிக்கிறாரு. கெட்டு போச்சுங்க. அப்புறம் என்ன அதை குடிக்கிற? ஊரு கெட்டு போச்சுங்க. வணக்கம். வணக்கங்க. சீனி ஒரு டீ போடுப்பா. சீனி இல்லாத டீ வேணா இவன் போடுவான். ஏங்க நம்ம ஊர்ல போலீஸ் நடமாட்டம் இருக்க, என்ன விஷயங்க? அது தெரியல. அதுங்களா, நம்ம பக்கத்து கிராமத்து தலைவெட்டி கருப்பன் பொண்ண யாரோ கழுத்தை நெரிச்சு கிணத்துல தள்ளிட்டாங்க. அத துப்பு தொலைக்க போலீஸ் நம்ம கிராமத்துக்கு வந்திருக்கு. அட பாவிங்களா, ஒரு வயசு வந்த பொண்ண கழுத்தை நெரிச்சு கிணத்துல தள்ளி இருக்கானுங்களே. எந்த படுவாரி பசங்கப்பா இப்படி செஞ்சது? அவன் விளங்கவே மாட்டானுங்க. ஏய், நான் தான் திட்டுறல்ல, நீ என்ன ஸ்பெஷலா? அடிங். அப்புறம் துப்பதான் கிடைச்சுதா? கிடைக்கலைங்க. தப்பு பண்ணவன் என்னைக்காவது ஒரு நாள் மாட்டிக்கிடுவான். ஏண்டா கிளி மாதிரி ஒரு சம்சாரம் இருந்தாலும் குரங்கு மாதிரி ஒரு கூத்தியா வேணும்னு பெரியவங்க சொல்றாங்களே, அது ஏன்? அது பெரியவங்க தான் கேட்கணும். என்ன கேட்டா? இல்லடா, இந்த அழகு பொண்ண நான் ஏன் வச்சுக்க கூடாது? நான் ஒண்ணும் வேண்டான்னு சொல்லலையே. வயித்தறிச்சல கலப்பாத, வாய வச்சுக்கிட்டு சும்மா இரு. அதுக்கு ஒரு வழிய சொல்லுடா. ஏய் அண்ணே, அவளுக்கு பிடித்தமானது ஏதாவது நீங்க வாங்கி கொடுத்தா உங்களை ரொம்ப விரும்புவாங்க. என்ன வாங்கி கொடுக்கலாம்? ஒரு 10 முழம் பூ. சரி, ஜக்கம்பட்டி புடவை. தெரிஞ்சிடுச்சு. என்னது? சங்கிலி. இன்னைக்கு தான் எடுத்து போட்டுக்கிட்டே வந்தேன், அதுக்குள்ள கழுத்துல கை வைக்கிறீங்கடா பாவி. அண்டால நினைச்சா என் அடிவயர்லாம் கலங்குது. உங்களுக்கு ஆசை இருக்கு, ஆசை இருக்குது, ஆனா மனசு மட்டும் இல்லையே. அவளுக்கு மட்டும் மனசு வந்துருமா? அங்க போட. போடுறா. ஐயோ அட.
தொப்பி வரையா? ஐயோ, போய் போடுற. அம்மா, ஐயோ சின்னையா, அறிவே இல்ல, இப்படியா பந்து எறியுது? முட்டா ஜென்மம். அவனை ஒண்ணும் சொல்லாத. பெரிய காயம் இல்ல, அடிபட்டதும் நல்லதுதான். ஐயா, நல்லதா? வலிக்கலையா? இல்ல, சுகமா இருக்கு. சுகமா இருக்கா? புரியலையே. என்ன அழகு? என்ன வாத்தியாரையா, எங்க போறீங்க? வீட்டுக்கு தான் போறேன். நானும் வரேன். நீயுமா? ரொம்ப நாளா எனக்கு சைக்கிள்ல உட்காந்துட்டு போகணும்னு ஆசை. என்ன வீட்டுக்கிட்ட விட்டுடுங்களேன். இந்த ஊர்க்காரங்க ரொம்ப பொல்லாதவங்கன்னு நீயே சொல்லியிருக்க. இப்ப நான் உன்னை சைக்கிள் ஏத்திட்டு போறத யாராவது பார்த்து ஏதாவது செய்துட்டா எனக்கு பயமா இருக்கு. ஏன் பயப்படுறீங்க? நான் ஆசைப்படுறேன், நீங்க கூட்டிட்டு போறீங்க. கூட்டிட்டு போங்க. உட்காரு. ஐயா. ஏப்பா சன்னாசி, இந்த அழகும் வாத்தியாரம் சைக்கிள்ல ஒன்னா போனாங்களே பாத்தியா? ஸ்கூல்ல 5 பேர்லாம் வாத்தியாரா இருக்காங்க. இதுல நீ யார சொல்ற? அதுல 4 பேர் கழுட்டு பசங்க. புதுசா இளசா குழுமையா ஒருத்தன் வந்திருக்கானே. அப்படியா? ஏன்பா அவன ரொம்ப நல்லவன்னு சொன்னாங்களே. இது வரைக்கும் சந்தர்ப்பம் கிடைச்சிருக்காது, நல்லவனா இருந்திருக்கான். இப்ப சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. இந்த பாரு, இந்த ஆம்பளைகளை பத்தி எனக்கு தெரியாதா என்ன? வயித்தறிச்சல கிளப்பாத, வாயை வச்சுக்கிட்டு சும்மா இரு. என் மனசுல பதறது. இன்னும் உன் பொண்ணுமா நினைச்சு நீயே இப்படி பதற? பொண்ணு மாதிரின்னு ஏன் சொல்ற? பொண்டாட்டி மாதிரின்னு சொல்லு. உனக்கு வயசாயிடுச்சு, அதனால நான் வயசானவன் மாதிரி தெரியுது. என்னமோ அவன் கொடுத்து வச்சவன் சைக்கிள்ல ஏத்திக்கிட்டு போறான். நம்ம குடுப்பன பார்வையோட இருக்க. அப்போ உனக்கும் அவன் மேல ஒரு சபலம் போல் இருக்கு. அண்ணன், சபலம்ங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தமே ஆம்பளைங்கிறது தான். ஏண்டா புடிக்க சொன்னா ஒடிக்கிறீங்க? கைக்கே சிக்க மாட்டேங்குது. அச்சி கையெடுங்க. ஆமா. ஏண்டா வர வர உடம்பு இழைச்சிருச்சல்ல? தினமும் தண்ணி போட்டா உடம்பு இலக்கத்தானுங்க செய்யும். இந்த உடம்ப பார்த்தே 1-2 தானா விழுகுது. எங்க விழுகுது? இந்த அழகு நம்ம வலிக்கே வரமாட்டேங்கிறாளே, அவளை நினைச்சா தூக்கமே வரமாட்டேங்குதே. ஏண்டா ஆண்டி, நேத்துக்கு நம்ம வயலுக்கு களை எடுக்க வந்திருந்தாங்களே, அதுல அந்த சிகப்பு புடவைக்காரி யாரா? பாக்குறதுக்கு புதுசா தெரிஞ்சது. அதுங்களா? கீழத்தெரு வீரனன் தங்கச்சி. ஓஹோ, டேய் சட்டை போடு. மேலப்பட்டியில கொடுத்திருந்தாங்க. அவ புருஷனோட தகராறு பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டான். அதான் பார்வை ஒரு மாதிரியா இருந்தது. அதனாலதான் புருஷன் விரட்டி இருக்கான். சீக்கிரமா நம்ம வழிக்கு வந்துருங்க. நம்ம உங்க வழிக்கு வந்துருங்க. இந்த குசும்பு தானே. எங்க போற? சினிமாக்கு போறான்டா. இவனுக்கு புரியுமா? எந்த படத்துக்கு போனா கேளுடா. எந்த படத்துக்கு போற? ஹாய், வாத்தியார் படம்
வாத்தியாரியா, என்ன பாக்குறீங்க? அழக ரசிக்கிறேன். அழகையா? இயற்கை அழக ரசிக்கிறேன். என்னதான் சொல்றீங்களோன்னு நினைச்சேன். உனக்கும் பொருத்தமா தான் பேர் வச்சிருக்காங்க. எங்க பாட்டி தான் வச்சாங்க. அவங்களுக்கு என் மேல ரொம்ப 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 பிரியம். ஓஹோ, அப்படியா? சொல்லணும்னு சொல்றீங்களே, என்னன்னு சொல்லிடுங்களே. அது சொல்றேன். அந்த கொடியை பாத்தியா? அது வளர்ந்து படர்ந்து பூத்து குலுங்கிறதுக்கு ஒரு மரமோ பந்தலோ அவசியம். அதே மாதிரி தான் பெண்களும். அதனாலதான் பெண்களை கொடியாள்னு வர்ணிக்கிறாங்க. கணவன் இல்லாம ஒரு பெண்ணோட வாழ்க்கை முழுமையடைகிறது இல்ல. அழகு என்ன வாத்தியாரியா? அந்த கொடி. கொடி ஏன் வாத்தியாரியா? அந்த கொடி பக்கத்துல இருக்கிற 2 மரத்துலயும் படராம அந்த மரத்துல போய் ஏன் படருது? அதுக்கு பிடிச்ச மரத்துலதான் படரும் போல இருக்கு. நான் வரேன் வாத்தியாரியா. ஏன் வாத்தியாரியா? அந்த கொடி பக்கத்துல இருக்கிற 2 மரத்துலயும் படராம அந்த மரத்துல போய் ஏன் படருது? அதுக்கு பிடிச்ச மரத்துலதான் படரும் போல இருக்கு. போர் அடிச்சது, உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். பட்டணத்துல பழகிட்டு கிராமத்துல இருக்கிறது சங்கடமா தான் இருக்கும். உட்கார், சாப்பிடு. என்னது? நம்ம ஊர் சரக்கு, சுத்தமானது, அதுவும் நம்ம சொந்த தயாரிப்பு. சாப்பிடு. வேண்டாங்க, இது எனக்கு பழக்கம் இல்ல. பழக்கம் இல்லையா? பட்டணத்துல இருந்திருக்காங்க. பட்டணத்துல படிக்க தான் போனேன், குடிக்கிறதுக்கு இல்ல. இப்ப குடி. வேண்டாம், வம்பு பண்ணாதீங்க. என் பழக்கம் இல்லைங்க. நிறைய இருக்குப்பா. வேண்டாங்க, அப்பாவுக்கு தெரிஞ்சா தப்பா போயிடும். வாஸ்தவம் தான். இது எனக்கே பத்தாது. உனக்கு போர் அடிச்சது, என்ன பார்க்க வந்துட்டேன். எனக்கு போர் அடிச்சா நான் இதத்தான் பார்ப்பேன். ஆமா, இதுதான் பழக்கம் இல்ல. பொம்பளைங்க விஷயம் அதுவும் அப்படிதான். நான் யோகியன். நானும் யோகியன்தான், அழகில்லாத பொண்ணுங்க விஷயத்துல. ஆமா, ஒரு பொண்ண கூட நீ தலை நிமிர்ந்து பார்க்க மாட்ட. அப்படி இல்ல, அழகுக்கு நான் அடிமை. நான் மட்டும் சாப்பிடுறது என்னவோ போல இருக்கு. இந்தா, இதுலயாவது கொஞ்சம் கைய வை. இந்த பக்கவாத்தியம் இல்லாம நான் தண்ணி கச்சேரி ஆரம்பிக்கிறதே இல்லை. குடிக்கிறதுனா என்ன? அறிவை கொஞ்சம் குறைச்சிக்கிறது. அப்படி குறைச்சுக்கிட்டா ஒரு தள்ளாட்டம், அதுல ஒரு கொண்டாட்டம், அவ்வளவுதான். அக்கா அக்கா, கீத்து கொட்டாயில வந்திருக்கே புது படம், அது நல்லா இருக்கா? நான் பாக்கலடி, இன்னைக்கு தான் போகலான் இருக்கேன். அப்படியா? நானும் வரேன்க்கா. சீக்கிரம். அங்க பார்க்க யம தர்மராஜாவ. ஆமா, யம தர்மராஜா. அப்படிலாம் சொல்லாத. அதுக்கும் அந்த எருமைக்கும் என்ன வித்தியாசம்? ரெண்டும் வாயில்லாத ஜீவன் தான். நீ இறக்கப்படுறத பார்த்தா அவனையே கட்டிக்க போல இருக்கு. பயந்துட்டியா? போங்க சின்னையா, உங்களால என் குடம் உடைஞ்சு போச்சு. விளையாட்டுக்காக பயமுறுத்துன, கோச்சுக்காத. இந்தா, குடம் வாங்கிக்க.
புடவை 2 ரூபா தானே? அப்ப 5 வாங்கிக்க. ஏன் அப்பப்போ வந்து உடைக்கிறதுக்கா? இந்த பாரு, நீ இப்படி சாமி பேரையே சொல்லிட்டு இருந்தேன்னா நான் சாமியாரா மாறி போயிடுவேன். இந்தாங்க, கிணத்து தண்ணிய ஆத்து வெள்ளமா கொண்டு போயிடும். ஏங்க இப்படி தவியா தவிக்கிறீங்க? என் தவிப்புக்கு காரணம் இருக்கு. 4 பொம்பளை என்ன பார்க்கும்போது மலடையோன்னு சந்தேகப்படுறாங்க. ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்காம இருந்துடலாம், அது குறையில்லை. ஆனா கல்யாணம் பண்ணியும் ஒரு குழந்தை இல்லாம இருக்கிறது ஐயா ஒரு பெண்ணுக்கு பெரும் குறை. உண்மைதான், உண்மைதான். நானும் எத்தனையோ மருந்துகளை வாங்கி சாப்பிட்டேன், உனக்கும் கொடுத்தேன். என்ன பண்றது, ஒண்ணும் பிறக்கலையே. மருந்துல இல்லையா மார்க்கம், மனசுல இருக்கு. நீ மனசு வச்சீன்னா தீந்துரியா என் குறை. குறை சொல்லிக்கிட்டே இருங்க. நாளைக்கு வியாழக்கிழமை, இன்னைக்கு பேசாம தூங்குங்க, இல்ல நாளைக்கு விரதம் இருந்துருவேன். வயிற்றுச்சல கிளப்பாத, வாயை வச்சுக்கிட்டு சும்மா இரு. ஊமையா எங்க? எருமையை குளிப்பாட்ட போயிருக்கா. ஏங்க? வாழைக்கு உரம் போடணும், அது விஷயமா அந்த ரைஸ் மில் துரைசாமி கிட்ட அனுப்பலாம்னு பார்த்தேன். இந்தாங்க, ஊமையனும் நம்ம வீட்டு பிள்ளை மாதிரி இருக்கான். அவனுக்கு ஒரு கல்யாண காட்சி நடத்தி வைக்க கூடாதுங்களா? நல்லா இருக்குமா, விவரம் புரிஞ்சிருந்து நீயே இப்படி சொல்றியே. நான் அவனுக்கு போய் பொண்ணு கேட்டா எவன் கொடுப்பான்? ஏங்க, அவனையும் நம்ம மக மாதிரி நினைச்சு கேட்டுதான் பாருங்களேன். சரி, உனக்கு ஒரு பொண்ணு இருக்கிறதா வச்சுக்க. ஒருத்தன் ஊமை, காதும் கேட்காது, அவனுக்கு உன் பொண்ணை கொடுக்க சொல்லி கேட்கறாங்க, நீ கொடுப்பியா? என்ன ஊமையாயிட்ட? விவரம் தெரிஞ்ச யார் அவனுக்கு பொண்ணு கொடுப்பாங்கன்னு நான் நம்பல. அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. அவனுக்குன்னு ஒரு பொண்ணு இந்த உலகத்துல ஆண்டவன் படைக்காமலா இருந்திருப்பா? அப்படி படைச்சிருந்தா அவனே கல்யாணத்தை நடத்தியும் வைப்பான். என்ன எது எடுத்தாலும் வேண்டாம் வேண்டாங்கிற? நான் என்ன பம்பா பண்றேன்? அன்பா தானே சொல்றேன். இங்க பார், எதா இருந்தாலும் கேட்டு சாப்பிடணும். கடைய பார்த்தா ஏதாவது ஒண்ணு சாப்பிடணும், அது என் பழக்கம். என்னது அடுப்பு? அடுப்பு ஏண்டா இவ்வளவு சூடா இருக்கு? இதெல்லாம் உள்ள எடுத்து வைங்கடா. சோடா போடா. டேய், தம்பிக்கு ஒரு சோடா ஓட. இங்க பார், பால் சாப்பிடுற வயசா இருக்கு. ஊரை அக்கிரமம் பண்றதுக்குன்னே இதுங்கெல்லாம் பிறந்து இருக்குதுங்க. லொல்லு என்னங்க? லொல்லு. ஓ, இந்தாங்க சோடா சாப்பிட. என்ன பால் கேக்குறான்? நீ லொல்லா? இவனுக்கு ஒரு லொல்லு கொடு. அந்த பொண்ணே பாக்குறாங்களே, என்ன நினைச்சு பாக்குறாங்க? நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு? அவளுக்கு யாரும் துணையா இல்ல. வயசு பொண்ணு தனியா இருக்கிறது நல்லதில்ல. அவளுக்கு துணையா இருக்கிறதுக்காகவே நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். கல்யாணமா? அந்த நினைப்பெல்லாம் எனக்கு இல்ல. பொண்டாட்டி விரதம் இருந்து நெருங்க விட மாட்டேங்கிறா. அதனால இவளை பப்பாட்டியா வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். என் நினைப்பெல்லாம் அவளோட வாழணுங்கிறதா. நான் அவளை மனமாற காதலிக்கிறேன். காதலா? எனக்கு என்ன பைத்தியமா? கொஞ்ச நேரம் அவளோட அவ்வளவுதான். அழகு, உனக்கு இதே வேலையா போச்சா? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குழந்தையோட வர. நம்மளான உதவிய 4 பேருக்கு செய்யணும் வாத்தியாரையா? சத்யா, கிளாஸுக்கு போ. உன்னை போலவே உன் மனசும் இருக்கு. நானும் உனக்கு ஒரு உதவி செய்யலாம்னு நினைக்கிறேன். உதவியா? சொன்னா தப்பா நினைக்க மாட்டியே? உங்க மேல எனக்கு ரொம்ப 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 பிரியம். தப்பா நினைக்க மாட்டேன், சொல்லுங்க. ஒரு துணையும் இல்லாம நீ இருக்கிறத பார்க்கும்போது உன் மேல எனக்கு அனுதாபம் தான் ஏற்படுது. உனக்கு துணையா நான் இருக்கலாம்னு நினைக்கிறேன். அப்படின்னா உன்னை நான் கல்யாணம் செஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன் அழகு சிரிக்கிற? உண்மையிலே உங்களுக்கு உதவுற மனசு இருக்கா? என்ன சந்தேகப்படாத, உன் மனசு மாதிரி தான் என் மனசும். என் மேல பிரியம் இருக்கா? இருக்கு. நான் சொல்றபடி கேப்பீங்களா? சொல்லு, கேக்குறேன். அப்படின்னா நீங்க மீனாவை தான் கல்யாணம் பண்ணிக்கணும். அழகு, நீ என்ன சொல்ற? மீனாவா? அது யாரு? அவ என் சிநேகிதி. பாவம், அவளுக்கு 10 வயசு இருக்கும்போது
எலும்புல வாதம் வந்து ஒரு காலு விளங்காம போச்சு. அதனால அவளை யாரும் கட்டிக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க அம்மாவும் அவளும் அழுதாங்க. எனக்கும் அழுக வந்துடுச்சு. உங்க மனசு நல்ல மனசுனா நீங்க அவளை தான் கட்டிக்கணும். எனக்காக கட்டிக்கோங்க ஓதுரையா. அவ காலுதான் நொண்டி, ஆனா ரொம்ப 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 நல்லவ. யோசிச்சு சொல்லுங்க, நான் வரேன். என்னப்பா சங்கர்? ஒண்ணுமில்லம்மா, தாகம் தாகம். மோர் தரட்டுமா இல்ல காப்பி வேணுமா? மோரே போதும். ராத்திரி பூரா படிச்சுக்கிட்டு இருக்கேன். கண்ணுக்கு வேலை அதிகமா கொடுத்தா உடம்பு சூடாகத்தான் செய்யும். நீ போ, நான் மோர் கொண்டு வரேன். மெல்ல மெல்ல. மெல்ல. இந்த நிலைமையில நீங்க கிணத்து பக்கம் எதுக்கு தனியா வந்தீங்க? அம்மாவுக்கு ஒத்த தலைவலி, நொச்சல பறிச்சுட்டு போலான்னு வந்தேன். நல்ல வேளை நான் குளிக்க வந்தேன், சரியா போச்சு. இல்லைன்னா கொஞ்சம் இருங்க, வரேன். இந்தாங்க. துண்டை பத்தி கவலைப்படாதீங்க. உங்களுக்கு சிரமமே வேண்டாம். உங்க வீடு எங்க இருக்குன்னு சொன்னா நானே வந்து வாங்கிக்கிறேன். கீழே தெருவுல நொண்டி மீனா வீடு எதுன்னு கேட்டா யார் வேணா சொல்லுவாங்க. நீங்க மீனாவை தான் கல்யாணம் பண்ணிக்கணும். அவ காலுதான் நொண்டி, ஆனா ரொம்ப 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 நல்லவ. எங்க இத மறந்துட்டீங்களே? என்னடி கல்யாணமா வந்தாச்சு, மாப்பிள்ளையும் வந்தாச்சு.
நீ ஒரு விவசாய கட்டவ. நீ என்ன சொல்ற எனக்கு ஒண்ணும் புரியல. உனக்கு தான் புரியல. பள்ளிக்கூடத்துக்கு புதுசா வந்திருக்கிற வாத்தியார் கிட்ட உன்னை பத்தி சொல்லி இருக்கேன். அவர் மேல இறக்கப்பட்டு உன்னை கட்டிக்கிறேன்னு சொல்லி இருக்காரு. நீ கூட கணத்துல வந்துட்டியாமே, அவர்தான் உன்னை காப்பாத்தினாரா? அது கூட சொன்னாரு. பாத்தியா பாத்தியா, பிள்ளையார்கிட்ட வேண்டிட்டா கல்யாணம் நடக்கும் சொன்ன இல்ல, நான் வேண்டிட்டா இப்ப கல்யாணம் நடக்க போகுது. அது சரி, அம்மா எங்க? உள்ள இருக்காங்க. அவங்க கிட்ட போய் சொல்லிட்டு வந்துடுறேன். ஐடியா. வணக்கம் ஐயா. யாரு? அரடே, வாத்தியார் தம்பியா? வணக்கம். உங்களை பார்க்கலான்னு தான் வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கேன். அப்படின்னா வீட்டுக்கு போய் பேசிக்குவோம். பரவாயில்லைங்க, அழகு எல்லா விஷயத்தையும் சொல்லியிருப்பாளே. ஆமா, என் சம்சாரமும் சொன்னா. அழகு ஒரு வெகுளி. அவ பேச்சை என்னால நம்ப முடியல. உங்களுக்கெல்லாம் அவ வெகுளி, ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அவ அறிவாளி. அவ உங்ககிட்ட சொன்னதெல்லாம் உண்மைதான். நீங்க நல்லா யோசனை பண்ணித்தான் அந்த முடிவுக்கு வந்திருக்கேன். எனக்கு இப்ப தேவை உங்க அபிப்பிராயம் தான். இதுல ஏன் அபிப்பிராயம் என்ன இருக்கு? நம்ம நிலைமையையும் நம்ம பொண்ணோட குறையையும் தெரிஞ்சு ஒரு படிச்ச பையன், அதுலயும் உத்தியோகத்துல இருக்கிறவன் வலிய வந்து கட்டிக்கிறேன்னு சொல்றப்ப நாம பொண்ணு கொடுக்கறது தான் நல்லது. இதை விட்டா வேற சந்தர்ப்பம் நம்ம பொண்ணுக்கு கிடைக்காது. நீங்க சொல்றது சரிதாங்க. இருந்தாலும் அந்த பையன் வேற மதம்னு சொல்றாங்களே. எனக்கு ஜாதி மதம் முக்கியம் இல்லடி, பொண்ணோட கல்யாணம் தான் முக்கியம். மதம் எதுவா இருந்தா என்ன, அவன் மனுஷனான்னு தான் பார்க்கணும். நம்மளை பொறுத்த வரைக்கும் அவன் மனுஷன் இல்ல, தெய்வம். கட்டிக்கு போறவன் நீ. நீ என்னமா சொல்ற? உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையா? இல்லன்னு நான் சொன்னா நீங்க அதை விட தகுதி குறைவான மாப்பிள்ளையாவது பார்க்க முடியுமா? அவரை பொறுத்த வரைக்கும் சம்மதம்னு சொல்ற தகுதி இல்ல, நான் இல்ல. சந்தோஷப்படுற நிலைமையில தான் இருக்கேன். வணக்கம் 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 வணக்கம். நம்ம ஊர்ல முத பதிவு திருமணம் செய்துக்கிட்டது நீங்க தான். நீங்க நல்லா இருக்கணும். இந்தாம்மா, போயிட்டு வர்றேங்க. அப்ப நான் வர்றேங்க. என்ன பண்ற? பாட்டியாருக்கு யாருமே மொய் எழுதல, ஊமையை எழுதிட்டான்பா. எல்லாரும் உனக்கு பணம் கொடுக்கறாங்க, என்கிட்ட பணம் இல்லையே. நீதான் எனக்கு வாழ்க்கையே கொடுத்திருக்கியே, அது போதும் எனக்கு.
குளிக்க வந்த இடத்துல கொட்டா விட்டுட்டு இருக்கே, ஏண்டி? நேத்து ராத்திரி பூரா தூக்கமே இல்லடி. தூக்கமே இல்லையா? என்னடி தெரியாத மாதிரி கேக்குறிய? தெரியாம தான் கேக்குறேன், சொல்லேண்டி. போடி, எனக்கு வெக்கமா இருக்கு. வெக்கமா இருக்கா? பரவாயில்ல, சொல்லுடி. நேத்து ராத்திரி அவரு என் நெத்தியில இருக்க குங்குமத்தை பார்த்து இந்த குங்குமம் நீடிச்சு நிலைக்கணும்னு சொல்லி என் நெத்தியில ஒரு சொல்லேண்டி. இது கொடுத்தாரு. ஏய், சொல்லுடி. ஏண்டா உங்களால எனக்கு ஒரு பிரயோஜனம் இல்லையாடா? என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? உங்க உயிரே எங்க கிட்ட தானே இருக்கு. என்னது? என் உயிரே உங்ககிட்ட இருக்கா? உங்களுக்கு புரியலையா? தலைவெட்டி கருப்பேன் பொண்ணு விவகாரத்தை வெளியில சொன்னா உங்க தலையே இருக்காது. மலையாள விவகாரத்தையும் நாங்க மறைச்சு வச்சிருக்கோம். கடுகளவு புரோஜனம் இல்லைன்னு சொல்லிட்டீங்களே. ஒரு பேச்சுக்கு சொன்னா அதுக்குள்ள கோவிச்சுக்கிறீங்களே. அப்படிங்களா? அந்த அழகு என்ன வாட்டி எடுக்கிறாடா, அத சொல்ல வந்தேன். என்னடா நீங்க ஒண்ணு, அவ ஒரு முள்ளில்லாத ரோசா. பறிச்சு மோந்து பார்க்க வேண்டியதானே, பயப்படுறீங்களே. டேய், அது உள்ளூர் விவகாரம்டா. இல்லைங்க, அது உங்க விவகாரம். ஊர்ல ஒரு பொண்ணு தாய் தகப்பு இல்லாத இருந்தா அது உங்க சம்சாரம். அண்ணன் தம்பி இல்லைனாலும் அது உங்க சம்சாரம். ஏன் சம்சாரம் மாதிரி. அதான பார்த்தேன். அழகு மில்லுக்கு வருவான். வழக்கம் போல நாங்க காவ காத்துக்கிறோம். நான் அவளை பாத்துக்கிறேன். பிள்ளையாரப்பா, நான் மீனாவுக்கு கல்யாணம் நடத்தி வையின்னு வேண்டிக்கிட்டேன். அதை நீ நிறைவேத்திட்ட. நீ ரொம்ப 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 நல்ல பிள்ளையாரு. பிள்ளையாரப்பா, அழகு எனக்காக வேண்டிக்கிட்டா, நான் அவளுக்காக எவ்வளவோ வேண்டிக்கிட்டு இருக்கேன். அதையெல்லாம் நீதான் நிறைவேற்றி வைக்கணும். ஏண்டா வேலு, என்னங்கய்யா வாழை இந்த வருஷம் எப்படிடா இருக்கும்? ஐயா, வாழைய வச்சா வாழ வைக்கும்னு சொல்லுவாங்க. அது தப்பு பண்ணாதுங்க. சின்னையா, சாப்பாடு வந்தாச்சு. சரி சரி, நீ போய் வேலையை பாரு. சாப்பிடாம என்ன முழுங்குறீங்க? பசிக்கலையா? என்ன சின்னையா, கேக்குறோம் பதிலே சொல்ல மாட்டேங்கிறீங்க. என்ன உங்களுக்கு பிடிக்கலையா? உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பாத்துட்டே இருக்கீங்களே, சாப்பிட மாட்டீங்களா? பார்வையிலேயே சாப்பிட்டுட்டு இருக்கேன். அப்போ பசி அடங்கி போச்சா? இல்ல, அதிகமாயிடுச்சு. நீங்க பேசுறது கேட்டா சிரிப்பு வருது. தமாஷா பேசுறீங்க. இந்த கூட்டம் உங்களுக்கு பிடிக்கும்னு அம்மா சொன்னாங்க. போதும் சாப்பிடுங்க. போதும் போதும், பரவாயில்ல, சாப்பிடுங்க. போதும். நல்லா இருக்கும். ஐயா, என்னடா? ஐயா கூப்பிடுறாருங்க. இந்த வர. என்னடா தண்ணி எல்லாம் ஒழுங்கா பாய்ச்சறானுங்களா? அந்த வேலையெல்லாம் ஒழுங்கா நடக்குதுங்க. ஐயா, இங்க பாருங்க. அடடே, அழகு வர்றாடா. நீ காவல் இரு. கையடியா, நான் நல்லவான்னு நினைச்சேன். நான் நல்லவன் தான். நீ தகராறு பண்ணாத வரைக்கும். பம்பு பண்ணதையா? அதையே தான் உனக்கும் சொல்றேன். ஏய், பூச்சாண்டி. அழகு பூச்சாண்டி. சாந்தியா. அவ இவரை கெடுத்துட்டா போல இருக்கு. பூச்சாண்டி. முடிஞ்சாமி எங்கடா இருக்க? கண்ணை திறந்துதான் பாருங்களேன். கண்ணெல்லாம் சேருடா. சேரணும்னு நினைச்ச, சேத்தோட சேர்த்துட்டா. யோ, என்னடா 10 நிமிஷம் பீடி குடியா. பீடியா? சேச்சே, இந்த மாதிரி பெரிய மனுஷனுங்க இந்த மாதிரி வெத்தலா கடையே வைக்க கூடாது. பெரியவன் சின்னவங்கிற மரியாதையே கிடையாது. ஏண்டா, பீடி உனக்கா உங்க அப்பனுக்கா? யார் கண்டா உனக்கு கண்ணையா? காசு வாங்கிட்டு பீடியை குடியா. தப்பு தப்பா. பிறக்கும் போதே பீடியோட பிறந்திருப்பான் போல இருக்கு. ஆனா பையன் காட்டமா பேசுறான். இந்த வயசுலயே பீடியை குடிக்கிறான். என் வயசுல நாடியத்தான் பிடிக்கணும்.
என்ன தைரியம்? வயசு பொண்ண கைய பிடிச்சிருக்காங்க. ஊமையா இருக்கும் போதே இவனுக்கு இவ்வளவு திமிரு இருக்கு. செய்யறத செஞ்சுட்டு நம்மளே திட்டுறாங்க. அடடே, பாம்பு கொத்திடுமேன்னு இழுத்திருக்கான். இத அவன் முதல்ல சொல்லி இருக்கலாமே. அவன் தான் ஊமையாச்சே. நாம தான் அவசரப்பட்டுட்டோம். சரி சரி, கோச்சிக்காதப்பா, கோச்சிக்காத. நீ வாப்பா போலாம். ஏண்டா பிச்சை, நகைய போட்டா அழகு சிரிப்பா முந்தானைய விரிப்பான்னு சொன்னீங்க. கில்ட்டு நகைன்னு மூஞ்சில தூக்கி எறிஞ்சிட்டாளேடா. வேற ஏதாவது ஒரு வழியை சொல்லு. அண்ணே, 2 வடையை பிச்சு போட்டு ஒரு காத்து தண்ணியை உள்ள ஊத்துனா தான் வண்டி ஒழுங்கா வேலை செய்யும். வயித்தறிச்சல கிளப்பாத, வாய வச்சுக்கிட்டு சும்மா இரு. ஏண்டா இத நான் வயரா இல்ல குப்பை தொட்டியா? எதையாவது உள்ள கொட்டிக்கிட்டே இருக்கிறீங்க. முதல்ல வழிய சொல்றேன், அப்புறமா வாங்கி கொடுங்களேன். சரி சொல்லு. என் பேரு செங்கமலம், ஊரு தெப்பம்பட்டி. எனக்கும் என் புருஷனுக்கும் தகராறு. கோவிச்சுக்கிட்டு அம்மா வீட்டுக்கு போறேன். பக்கத்துல இருக்கிற பாப்பாரப்பட்டி தான் என் ஊரு. பொழுதும் மசங்கி போச்சு, கையிலையும் காசு இல்ல. ஆமா, இந்த ஊர் ரொம்ப பொல்லாத ஊரோ? ஏன்? வேற ஒண்ணும் இல்ல. வர்ற வழியில என்ன பார்த்து 7 பேர் விசில் அடிச்சான், 8 பேர் கண்ணடிச்சான். ஒன்ன பார்த்தா எங்க என் கற்புக்கு ஆபத்து வந்துடுமோன்னு நினைச்சு பயந்து போய் அவன் குடிசைக்கு வந்துட்டேன். ஐயோ, உன்னை பார்த்தா இறக்கப்படுற பொண்ணா தெரியுது. நான் பொழுது தங்கிட்டு போயிடுறேனே. சரி வா. புருஷனோட சண்டை போடலாமா? அவரை மட்டும் பொண்டாட்டி கூட சண்டை போடலாமா? சரி சரி, ஏன் சண்டை போட்ட? அவர் மீன் குழம்பு வைக்க சொல்லிவிட்டு காட்டுக்கு போனாரு. நான் கருவாட்டு குழம்பு வச்சேன். இது தாண்டி காரணம். ஆஹா, அப்படியா? கருவாடுன்னா என்ன? காஞ்சி போன மீன் தானே. இது கூட தெரியலடி அந்த பாவி மனுஷனுக்கு. அச்சோ பாவம், அழாத. நான் கொஞ்சம் தள்ளி போய். அழகு, நீ என்ன தப்பா நினைக்காத. உன் மேல எனக்கு ஆசை, அதனாலதான் இந்த வேஷத்தோட வந்தேன். நீ சம்மதிச்சா போதும், 3 ஏக்கர் நிலமும் ஊர்கோடியில ஒரு வீடும் கட்டி தரேன். நான் உன்னை நல்லவன் நினைச்சேன், நீ ஏன் இப்படி இரு? நான் என்ன செய்யறேன் பாரு. அழகு அழகு, வேணாம். ஐயோ, போயிட்டாளே, எங்க போறாளோ? ஊர் ஆட்களை கூட்டிட்டு வந்துருவாளா? என் மானம் மரியாதை எல்லாம் என்ன ஆவறது? வர்றவனுங்க மரத்துல கட்டி வச்சு அடிப்பானுங்களே. வேப்ப மரத்துல கட்டுறானுங்களோ, புளிய மரத்துல கட்டுறானுங்களோ, எந்த மரத்துல கட்டினா என்ன? துடிச்சையே சன்னாசி, உனக்கு முதல்ல நட அறிவு வேணும். ஐயோ, அவ வரதுக்குள்ள ஓடிடலாம். ஒருத்தரையும் காணும். கெட்ட நேரத்திலையும் இது ஒரு நல்ல நேரம் தான். அழகு, உன்கிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன், இந்த விஷயத்தை வெளியில யாருக்கிட்டே சொல்லிடாத. சரிக்கா, நான் வரேன். ஏய்யா, எவ்வளவு துணிச்சல் உங்களுக்கு! வீட்டுல குத்துக்களாக நான் ஒருத்தங்க இருக்கிறேனே, அது உங்க கண்ணுக்கு தெரியல? நீ இருக்கிறது எனக்கு தெரியுது, நான் இருக்கிறதா உனக்கு தெரியல. ஆஹா, அந்த பொண்ணுக்கு யாரும் இல்லைங்கிற தைரியத்துல அங்க தப்பு பண்ணலான்னு போனீங்களா? தப்பே உன்னால வந்ததுதானடி. சரிதா, எம்எல்ஏ பழிய போடுறீங்களா? நீயே நினைச்சு பாரு,
வாரத்துல 6 நாள் விரதம் இருந்து என்ன தொடாதன்னு வேற சொல்ற. அப்புறம் நான் என்ன செய்வேன்? ஆண்டாளு, பானையில இருக்கிறது நல்ல தண்ணியா இருந்தாலும் 4-5 நாள் புழங்காம விட்டுட்டோம்னா அதுவே தன்னால கெட்டு போயிடும். நீங்க என்ன சொல்றீங்க? நீ விரதம்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன்னா நான் வேற ஒருத்தியோட சின்ன வீட்டுல இருக்க வேண்டியதாங்கிறேன். இத பாருங்க, என் புருஷன் இன்னொருத்துக்கு மட்டும் நான் விட்டு தர மாட்டேன். அப்போ விரதத்தை விட்டுடு. நீங்க பேசுறத பார்த்தா சக்களத்தி வந்துடும்னு பயமா இருக்கு. விரதத்தை விட்டுடுறாங்க. உண்மையாவா? ஆமா, ஆனா ஒண்ணு மட்டும் நீங்க விட்டு கொடுக்கணும். என்ன? வெள்ளிக்கிழமை ஒரு நாள் மட்டும் இருக்கிறேங்க. ஒரு நாள் தானே? பரவாயில்ல. ஆமா, இன்னைக்கு என்ன கிழமை? செவ்வாய்க்கிழமை. அப்படியா? விளக்கணைச்சிடு. என்னங்க நானும் அப்பத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். நான் பக்கத்துல இருக்கிறது கூட தெரியாம அப்படி என்ன யோசனை? ஒண்ணு இல்ல, பாவம் அந்த அழகோட நிலைமையை நினைச்சு பார்த்தேன். அவளுக்கு என்ன இப்போ? நம்ம கல்யாணத்தை அவ நடத்தி வச்சுட்டா, அவ கல்யாணம் சீக்கிரம் நடக்கணுமேங்கிற கவலை தான். ஏன்னா அழகு ஒண்ணும் தெரியாத வெகுளி பொண்ணு. இதோ பாருங்க, ஆண்டவன் எனக்குன்னு உங்களை படைச்ச மாதிரி அவளுக்குன்னு யாரையாவது ஒருத்தர் படைச்சிருப்பான். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஆனா அதுதான் யாருன்னு எனக்கு தெரியல. அவ மனசுல யாரையாவது நினைச்சுக்கிட்டு இருக்காளா, அதுவும் புரியல. அவன் நல்ல மனசுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளைய கிடைப்பான். ஹாய், நம்ம 2 பேர் மனசும் ஒரே மாதிரி இருக்கு. எப்படி? நானும் உங்களை ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், அதனாலதான். அப்படியா? இரு, முதல்ல நான் கேக்குறேன். நான் தான் கேட்பேன். நான் தான் கேட்பேன். நான் கேக்குறேன். இந்தாங்க, நமக்குள்ள எதுக்கு சண்டை வீணா? இது உங்க வரல, இது என் வரல. யாரு வரல முதல்ல தொடுறீங்களோ அவங்க தான் கேட்கணும். அப்படியா? ஐயோ, உங்க வரல தொட்டுட்டீங்களா? சரி கேளுங்க. என்ன உனக்கு பிடிச்சிருக்கா? அழகு, ஏன் அழற? நீங்க தப்பு பண்ணிட்டீங்க. தப்பா? நான் என்ன சொல்லிட்டேன்? நான் கேட்க நினைச்சதையே நீங்க கேட்டுட்டீங்களா? அப்பாடா, அப்ப என்ன உனக்கு பிடிச்சிருக்கு? உங்களை எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. எங்க என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. ஏன் அழகு, என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உனக்கு இஷ்டம் தானே? இப்படிலாம் சொல்லாதீங்க. ஏதிரியா, அந்த கொடி பக்கத்துல இருக்கிற 2 மரத்திலயும் படராம அந்த மரத்துல போய் ஏன் படருது? அதுக்கு பிடிச்ச மரத்துலதான் படரும் போல இருக்கு. உன் கல்யாண விஷயமா தான் உங்க அப்பா போயிருக்காரு. கல்யாணமா? நான் ஆசைப்படலையம்மா. நாங்க ஆசைப்படுறோம்டா. பொண்ணு கூட உனக்கு தெரியுமே, சோழவன் தான் கல்யாணத்துல பார்த்தமே, மல்லிகான்னு ஒரு பொண்ணு. அதுதான்டா. என்னடா இது, நான் சந்தோஷமான சமாச்சாரம் சொல்லிட்டு இருக்கேன், நீ ஒரு மாதிரியா இருக்க. ஒண்ணுமில்லம்மா, கல்யாணம் நிச்சயமா இந்த மாசத்துல நடக்கும். அழகு என் முகத்துல சேத்த பூசிட்டு போயிட்டாளடா. முதல்ல சில மாடுங்க மிரளத்தான் செய்யும். அத பார்த்துதான் நீங்க மிரண்டீங்க. அவ விலைக்கு போக போக எனக்கு வேகமும் தாகமும் ஜாஸ்தி ஆகுது. யாருமா வர்றாருங்க? அவன் ஏன்டாக்கி வர்றான்? வர்றாருங்க. பாப்பா, என்ன சங்கர் ஒரு மாதிரியா இருக்க? மனசு சரியில்லை. உனக்குமா? நம்ம சரக்கு ஒரு கிளாஸ் போடுங்க, எல்லாம் சரியாயிடும். சும்மாரா சொறி பயல. பல விவகாரங்கள்ல தலையிட்டு எனக்கு தான் மனசு சரியில்லை. உனக்கு என்ன? வீட்டுல எனக்கு பெண் பாக்குறாங்க. என்னங்க சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரத்துல இப்படி சஞ்சலப்படுறீங்க? சும்மாரா முந்திரி கொட்டை. சங்கரா, விஷயத்தை கொஞ்சம் விளக்கமா சொல்லு. நான் ஒரு பெண்ணை மனமாற காதலிக்கிறேன். அதானே, பட்டணத்தில் இருந்த புள்ள காதல் இல்லைன்னா வாழ்க்கை சுகப்படாத. அந்த பொண்ணை கட்டிக்கிறதுக்கு உங்க அப்பா அம்மா சம்மதிக்க மாட்டாங்க. இப்ப என்ன பண்றதுன்னு குழம்பிக்கிட்டு இருக்க இல்லையா? ஆமாங்க, நான் சொல்ல வந்ததை நீங்களே சொல்லிட்டீங்க. டவுன்ல ரிஜிஸ்டர் ஆபீஸ் இருக்கே, எதுக்கு? உன்ன மாதிரி ஏசுகளுக்காகத்தான். நீங்க சொல்றது சரிதான். பெத்தவங்க என்ன செய்வாங்க? 3 மாசத்துக்கு ஒரே கோபமா இருப்பாங்க. அப்புறம் கோபம் தீந்து போயிடும். அந்த குடும்பத்துக்கு ஒரே வாரிசு நீதான். உன்னை ஒதுக்க முடியுமா? துணி
துணிச்சலா ரிஜிஸ்டர் ஆபீஸுக்கு போய் கல்யாணத்தை முடிச்சிரு. நீங்க சொல்றது கரெக்ட். அப்படியே செய்யறேன். சங்கரே, பொண்ணு யாருன்னு சொல்லலையே. நம்ம அழகு. நீங்க கடிச்சு பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். அவன் கட்டிக்க போறானே, அவனுக்கு கிடைக்க போறது அணில் கடிச்ச பணம் தாண்டா. எங்க அப்பா அம்மா நம்ம கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். நான் உன் மேல வச்சிருக்கிற அன்பு ஆசையும் அதிகம். நீ எனக்கு இல்லைன்னா நான் இல்லாம போயிடுவேன். எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. அந்த குழப்பத்துக்கு முடிவு நானே சொல்றேன். இன்னைக்கு ராத்திரி டவுனுக்கு போவோம். எதுக்கு? நாம 2 பேரும் ரெஜிஸ்டர் கல்யாணம் செஞ்சுக்கிறதுக்கு. சின்னையா, இப்ப எனக்கு பயமா இருக்கு. பயப்படாத. வாழைத்தோப்புக்கு சாயந்தரம் வந்துரு. யாருக்கும் தெரியாம நாம போயிடலாம். ஆ, வாத்தியாரையா, வாத்தியாரையா, நில்லுங்க. என்ன அழகு, என்ன விஷயம்? எனக்கு ஒரு 100 ரூபா வேணும். 100 ரூபாயா? பணம் வீட்டுல இருக்கு. எதுக்கு? எதுக்குன்னு அப்புறமா சொல்றேன். ஆலமரத்துக்கிட்ட காத்துட்டு இருப்பேன். பணத்தோட வந்துருங்க. ஏண்டி 100 ரூபாய் கேட்டியாமே, ஏன் எதுக்குன்னு தெரிஞ்சுக்கத்தான் நானும் கூட வந்தேன். மீனா, நான் ஊரை விட்டே போறேன். வழி செலவுக்காக கேட்டேன். ஊரை விட்டு போக போறியா? ஏன் அழகு? எங்க சின்ன முதலாளி என்ன கல்யாணம் செஞ்சுக்கிறேன்னு சொல்றாரு. அதனாலதான். ஏண்டி, அவரை விட உனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைப்பாரா? நீங்களே சொல்லுங்க வாத்தியாரையா. அந்த வீட்டுல பெரியவங்க என்ன மக மாதிரி நினைக்கிறாங்க. அங்க நான் மருமகளா போனா தப்பு தானே? பெரியவங்க மனசு சங்கடப்படக்கூடாது. சாமி கண்ணு கடுத்துடும். அதனால சின்ன முதலாளி கண்ணுக்கு மரமா போயிடலான்னு இருக்கேன். நீ சொல்றது நியாயம்தான். ஆனா துணை இல்லாம உன்னால தனியா வாழ முடியுமா? நான் தனியா போல, இத கூட்டிட்டு தான் போறேன். இவனையா? ஆமாண்டி, நான் இதைத்தான் கட்டிக்க போறேன். ஏண்டி, இவனுக்கு காதும் கேட்காது வாயும் பேசாது. இவனை எந்த பொண்ணா விரும்பி கட்டிக்குவாளா? உனக்கு என்ன பைத்தியமா? உனக்கு கால் வண்டின்னு ஒன்ன கொடுத்த யாரும் கட்டிக்கல. வாத்தியாரையா இறக்கப்பட்டு கட்டிக்கல. அதே மாதிரிதான் நானும் இறக்கப்பட்டு இதை கட்டிக்க போறேன். ஏன் வாத்தியாரையா, உங்க மனசு மாதிரிதானே என் மனசா? இல்லம்மா, உன் மனசு யாருக்கும் வராது. பாட்டியாருக்கு யாருமே மொய்ய எழுதல, ஊமையை எழுதிட்டான்பா. இந்தா வாங்கிக்க, வாங்கிக்க. மீனா, நான் போயிட்டு வர வாத்தியாரையா. அழகு, உன் நல்ல மனசுக்கு கர்த்தர் உன் பக்கத்துல இருப்பாரு. போயிட்டு வாமா. சரிப்பா. அந்த கொடி பக்கத்துல இருக்கிற 2 மரத்திலயும் படராம அந்த மரத்துல போய் ஏன் படருது? அதுக்கு பிடிச்ச மரத்துலதான் படரும் போல இருக்கு. ஏன்டா குடிக்கும் போது குடிமுடிவு போற மாதிரி ஓடி வர்ற? ஆமாங்க, அழகு ஊமையில கூட்டிக்கிட்டு ஊரை விட்டே போறாங்க. என்னது? உண்மைதாங்க. அவனை தான் கட்டிக்கிற போறாங்க. அவனையா? ஆமாங்க. என்னடா கதையே மாறுது. அப்போ ரோசாவுக்கு முள்ளு முளைச்சிருச்சு. அந்த முள்ள கிள்ளி எரிஞ்சிட்டு ரோஜாவை கசக்கிறேன்.
என்னங்க வண்டி தகராறு பண்ணுதா? உங்களுக்கு எல்லாமே தகராறு தான். என்னடா சொல்ற? இங்க வண்டி தகராறு, அங்க அழகு தகராறு. அழகு தகராறா? அழகு ஊமையில கூட்டிட்டு ஊரை விட்டே போகுது. இந்த விஷயம் எங்க முதலாளிக்கு தெரிஞ்சிருச்சு. சும்மா இருப்பாரா? அவரும் போயிருக்கார். அந்த மில்லுக்காரன் எங்க போயிருக்கான்? வடக்க ஒரு ஒத்தடி பாதையில போயிருக்காரு.